சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலையில் நிலவிய பனிமூட்டம் காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. இதனால் அதிகாலையில் வேலைக்கு சென்றவர்களும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னை விமான நிலைய பகுதியில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் சென்னையில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் பெங்களூருவிற்கும் திருவனந்தபுரத்திற்கும் திருப்பி அனுப்பப்பட்டன. சுமார் 25க்கும் மேற்பட்ட விமானங்களின் வருகை புறப்பாடு பாதிக்கப்பட்டது. கூடுவாஞ்சேரியில் நிலவிய பனிமூட்டத்தால் செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை வரை செல்லும் அனைத்து ரயில்களும் தாமதமாக புறப்பட்டன. இதனால் ரயில் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக பனிப்பொழிவு காணப்பட்டது. மலை பிரதேசத்தை மிஞ்சும் அளவுக்கு பனிப்பொழிவு இருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் தியாகராஜா கோயிலில் அமைந்துள்ள கமலாலய திருக்குளத்தை பனிமூட்டம் சூழ்ந்தது. அதேபோல் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று அதிகமாக பனிமூட்டம் நிலவியது. இதனால் மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. சென்னை புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், கிழக்கு கடற்கரை சாலை, மேடவாக்கம், சித்தாளப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.